ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். மீல் மேக்கர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு மீல் மேக்கரை என்ன பண்ணணும், நல்லா சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நான் அதை இந்த மீல் மேக்கரை 2 நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த மீல் மேக்கரை நான் 2 கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். அவங்க காரத்துக்கு தக்கன 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ மிளகாய் தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி பிசையணும். உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமலே ஒரு மாதிரி சொல்லுன்னு இருக்கு. நம்ம தண்ணியில் தானே ஊற வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவரை வேக வைக்கும்போது சுடுதண்ணியில் போடும்போது அதில் லைட்டாக உப்பு போட்டிருப்போம். மீல் மேக்கர் மஞ்சூரியனுக்கு நம்ம இப்போல்லாம் ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சதை சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை பொரிச்சுக்கலாம். இதெல்லாம் வேணாம், ஃப்ரை பண்ணதை நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும்ல? என்ன அடங்கினதுக்கப்புறம்? ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கணும்? அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிடுவோம். அடுப்பில் தவா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயே 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும். அப்படியே ஆனியனை இப்படி டைமண்டாக கட் பண்ணி வைக்கணும். இப்படி டைமண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். டைமண்டாக ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கணும். குடமிளகாயை இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இந்த ஆனியனுக்கும் குடமிளகாய்க்கும் மட்டும் உப்பு போடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும்தான் உப்பு போடணும். இந்த ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வரணும். நல்லா வதங்கக்கூடாது, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த குடமிளகாய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். நம்ம இதில் சில்லி சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கணும். டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி வச்சு
வச்சுருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். தண்ணியில் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துக்கணும். நல்லா ஷைனிங்காக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஷைனிங்காக வரணும். ஷைனிங்காக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கணும். அவ்வளோதாண்ணா. நான் எடுத்து சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி சொல்லலையா? தேங்க்யூ.